ஆஹா சூப்பர். இந்த வரேன். ரைட்டு, லெஃப்ட்டு, சைட். சார் வாட்டர் டேங்க் நம்பி வரையுது சார். சரி அட அமர்த்துங்க சார். சரி சரி போயா. இவெல்லாம் ஒரு டாக்டர். எங்கே போனா? என்னங்க குளிச்சிட்டு இருக்கேன். என்ன சரி சரி குழி ஒன்றும் இல்லை. அப்பாடா நிம்மதியாக பார்க்கலாம். என்ன பார்வை வேற எங்கேயோ போகுது. எங்கே பார்க்குற அவ? இவனா? ஏரியாவில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் இவனே உஷார் பண்ணிடுவான் போலையே. குட் மார்னிங் சார். ம் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். என்ன குட் மார்னிங் டோன் கொஞ்சம் ரைஸ் ஆகுது. குட் மார்னிங். வந்துட்டான்யா வந்துட்டான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஹாய். உங்களை பார்த்தோன்னு நர்ஸெல்லாம் பயங்கர குஷியாகிறாங்க போல. சும்மா இருங்க சார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சார் அப்புறம் காலைல உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன், நீங்கள் எடுக்கல. மோட்ரு நரம்பு தண்ணி ஊற்றிட்டு இருந்துச்சு அதானே. லைட்ஸ் காட்டியிருக்கா? நைஃப் எடுங்க சார். ஸ்டார்டிங் சார். டாக்டர் நீங்கள் ஸ்ட்ரிக்சர் போட்டுருங்க. அந்த தைராய்டு கேஸ் முடிஞ்சா? எஸ் சார், தைராய்டு முடிஞ்சு. அடுத்து ஹெர்னியா சார். பாடா டீ வந்துருச்சுப்பா. இந்த பயலுக்கு காசு கொடுக்கலான்னு பார்த்தா சே ஒரு 10 ரூபா நோட்டு கூட இல்லையே. நினச்சேன் இவங்கிட்ட 10 ரூபாய் சில்லறை இருக்கும்னு நினச்சேன். அடப்பாவி என்ன 50 ரூபா கொடுக்குறான். தம்பி இந்தா. இல்லை வேணாம் சார் பரவாயில்ல. அட வைப்பா. சூப்பர் சார். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப இறக்க குணம் சார். அப்படிலாம் இல்லைங்க, ஏதோ என்னால் முடிஞ்சது. போட்டான்டா நங்கூரத்தை. சார் கம்பைன் ஸ்பைனல் எப்படி போடலாமா? ஸ்பைனல் இஸ் ஓகே. எத்தனை பேர் கிராஸ் பண்ணி போகணும்? யாருக்காச்சும் டேப்பை க்ளோஸ் பண்ணணும்னு தோணுச்சா? சாருக்கு தான் தோணிருக்கு. நீங்கள் ரொம்ப கிரேட் சார். எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது, எதுவாக இருந்தாலும் என் பின்னாடி போய் பேசிக்கோங்க. அச்சோ தேங்க்யூ சார். இவனுக்கு ரோமியோன்னு பேர் வச்சதுல தப்பே இல்லை. சே என்னங்க எந்திரிங்க, ஸ்ரீ வந்திருக்கா. ஐயோ தூங்க விட மாட்டேங்கிறாள். ஹாய் மாம்ஸ். எனக்கு காலங்காத்தால உனக்கும் உங்கள் அக்காளுக்கும் வேலை இல்லையா? தூங்க கூட விட மாட்டேங்கிறீங்க. ஆமாம் காலங்காத்தால என்ன இந்த பக்கம்? கால் வலி கொஞ்சம் கூட குறையலை. நீங்கள் கொடுத்த டேப்லெட் ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு. கொஞ்சம் கூட குறையிலையா? கொஞ்சமாக குறைஞ்சது, பட் இன்னும் பெயின் இருக்குது. ஹை டோஸ் தானே கொடுத்தேன், இதுக்கு மேலெலாம் கொடுக்க முடியாதுப்பா. வேணா பக்கத்தில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுற டாக்டர், மைக்கா டாக்டரில்
நீ நடத்துமா நடத்து. மயக்க டாக்டரா? உன்னையும் மயக்கிட்டானா? ஆமாம், இவர்கிட்ட காமிக்கிறதுக்கு அவரே நல்லா பார்ப்பார். அவர்கிட்டயே காமி, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் நம்ம சிஸ்டர் இல்லாவே கரெக்ட் பண்ணிடுவோம் போல இருக்கே. ஓகே, அப்போது எனக்கும் டைம் ஆச்சு. நான் அப்படியே அவரை பார்த்துட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்புறேன். இரு நானும் வரேன், வா. ஹலோ சார். ஹாய். இவங்க என்னோட சிஸ்டருங்களா? ஹலோ. ஹாய். இவளுக்கு சிவியர் ஆங்கிள் பெயின். அப்படியா? அஸ்குலோ பேரா கொடுத்தேன். என்னாச்சு? ரெண்டு காலுமே வலிக்குதா? 2 காலுமே இருக்குது, பட் ரைட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே. என்ன ஆசீர்வாதம் வாங்குறேன்? வலி அதிகமாக இருக்கா இப்போ தொடும்போது? இல்லை, ஒர்க் பண்ணுறீங்களா? ஹலோ, ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன். ஓ, டெக்கி கேர்ள். வைட்டமின் டி டெஃபிஷியன்சி, அதான் உங்கள் பிரச்சனை. அப்போ அதுக்கு என்ன சார் ட்ரீட்மெண்ட்? இப்போ எடுத்துகிட்டு இருக்கீங்களே, அதான் ட்ரீட்மெண்ட். ட்ரீட்மெண்ட்டா? இப்போயா? 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. போதிய அளவு கிடைத்தாலே நோய்கள் வருவதில்லை. டெய்லி இந்த சூரியன் நம்ம மேலே கொஞ்சம் படணும். அப்போ தான் இந்த விட்டமின் டி நம்ம உடம்புல கொஞ்சம் சிந்தசைஸ் ஆகும். இதுக்கு ட்ரீட்மெண்ட் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த சூரியனில் 1/4 மணி நேரம் டெய்லி காலையில் நின்னா போதும், உங்கள் வலி சரியாயிடும். ஓகே, தேங்க்யூ சார். சே, இது இப்படி நமக்கு தோணாமல் போச்சு. ஓகே சார், நான் வரேன். பாய். நீ போயிட்டு இந்த பார்த்துட்டு வரேன். ம். என்னாச்சு சார்? இது என்ன ஆர்பிட்ரக்கையும் வாட்டர் டேங்கையும் கனெக்ட் பண்ணியிருக்கு? அது ஒன்றும் இல்லை சார். நான் ஆர்பிட்ரிக்கில் ஒர்க் அவுட் பண்ண அங்கே டேங்கில் தண்ணி நிறையும். எப்படி? அந்த காலத்தில் அடிப்பம்பு இருக்கும் தெரியுமா? அதே மெக்கானிசம் தான். இங்கே ஒரு ஒன் சைட் வால்வ் இருக்கும். அந்த பைப்பில் ஒரு பிஸ்டன் இருக்கும். நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ண பிஸ்டன் மேலே கீழேயும் போயிட்டு வரும். அப்படி போயிட்டு வரும்போது அண்டர் கிரவுண்ட் வாட்டர் தண்ணி டேங்கில் நிறையும். எதுக்கு சார் இப்படி? நான் ஒர்க் அவுட் பண்ண மாதிரி ஆச்சு, தண்ணியும் சேவ் ஆன மாதிரி ஆச்சு. காலையில் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால விட்டமின் டி கிடைக்கும். இதனால் எலக்ட்ரிசிட்டி பில்லும் சேவ் பண்ணலாம். யாருக்கோ போக வேண்டிய காசு என்னால் அந்த டீ பையனை கொடுக்க முடிஞ்சதில்ல. There is blood in our veins. If you take out the red blood cells, the rest is called plasma. And most of it is just plain water. Same way, our planet Earth has a plasma, and that is groundwater. Long ago, people took water from wells. They pulled out water with their own hands and carried it home walking miles together. They knew the value of water, and they have never wasted it. But now, with just a touch of a button, water comes falling through a roof for you to shower. You will never be conscious to save precious water till it comes with just a touch of a button. Already there is no rain in many parts of the country. For how many days are we going to waste this water like this? This has to come to an end. Often you would have been advised to save water, but we advise you to fetch your water by a manual method. You will develop a consciousness to save water because you had to sweat to get to it. By doing this, you get to keep your body hale and healthy. You can save some electricity. Vitamin D. You gotta get up early to fetch water, so obviously you have to sleep early in the night. Early morning sun rays are rich in UVA rays, which is good for the skin. Please encourage innovations like this. Kindly take care of our planet and its plasma. சரி சார், ஏதோ சொல்கிறீங்க, புரியுது தான். நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே சார். ஓகே தென். இவர்கிட்ட சொல்லாத இன்னொரு யோசனை இருக்குது. Fit guys get the girls.